Hello friends. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். பகவதி செக்குமுத்து ஃப்ரம் மும்பை, முத்துபாபா இன் கன்னியாகுமரி. டிசம்பர் வாரம் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நிஃப்டி ஸ்பாட்டு அப்ரிசியேட்டட் 24,008 இருந்து 24,857 800 பாயிண்ட்டு ஹை லோவில் அப்ரிஷியேட் ஆகி க்ளோசிங் வந்து 24,709 வியாழக்கிழமை க்ளோஸ் ஆயிடுது. வெள்ளிக்கிழமை 24,677 க்ளோஸ் ஆகி -30 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. என்னன்னா ஏற்கனவே 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் ஃப்ரைடேயில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மானிட்டரி பாலிசி கமிஷன் 10 மணிக்கு ரேட்டு கட் எக்ஸ்பெக்டேஷன் வரும். அப்படிங்கிறதுல திங்கட்கிழமைலேருந்து மண்டே வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே அப்ரிஷியேட் ஆகிடுச்சு. நிஃப்டி 800 பாயிண்ட் ப்ளஸில் அப்ரிஷியேட் ஆகி க்ளோஸ் ஆகிருந்து. பேங்க் நிஃப்டி ஆஸ்பாஸ் 2,200 பாயிண்டில் க்ளோஸ் ஆகி நிற்குது. இதுக்கு என்னென்னா ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 4.5லேருந்து 4 பாயிண்ட்டாக குறைச்சிருக்கிறாங்க. குறைக்கும் போது 0.5% வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் கோடி ரூபாய் பேங்கிங் சிஸ்டில் வந்து இன்ஃபியூஸ் ஆகும். அப்படி வரும்போது மார்க்கெட் வந்து எங்கே போகிற அப்ரிஷியேட் ஆயாச்சு. ஃபர்தர் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு பார்க்கும்போது சார்ட் பிரகாரம் 24,860 ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது வியாழக்கிழமை அன்னைக்கு 857 வரை போயிட்டு க்ளோசிங் 709, வெள்ளிக்கிழமை 667 க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுன்னா மேற்கொண்டு நல்ல மாதிரியே ஓப்பன் ஆகும். ஆனால் 24,890, 24,920, 40 வரைக்கும் வந்தாலும் க்ளோசிங் வந்து 24,860, 890 உள்ளே தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். நவம்பர் மாதம் 2வது வாரம் 3வது வாரம் 4ஆவதுல நிறைய ட்ரிப்பு 23,960 கீழே அதாவது வந்துட்டு மேலே போயிருக்கு. 24,774 வரைக்கும் லோ. 270, 600 கீழே குறைஞ்சாங்கன்னா 24,520 வரும்னு. ஆனால் 24,770 கீழே போகலை, மேலே தான் வந்தது. லாஸ்ட் வீக் ஆஃப் நவம்பரில் 23,770 லோ, க்ளோசிங் ஆஸ்பாஸ் 24,000. இப்போ போன வாரத்தில் 24,008 மேலே வந்துட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 1000 பாயிண்ட் வெள்ளிக்கிழமைக்கு நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் 23,770, டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் எண்ட் 24,857 கிட்டத்தட்ட 900 பாயிண்ட்ஸ் அப்ரிசியேட் ஆகிருக்கு. ஃபர்தர் மேற்கொண்டு எவ்வளோ போகும் அப்படிங்கிறது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ரெண்டாவது, நிஃப்டி மந்த்லி வீக்லி ஆப்ஷன் கிடைக்கும். பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா நிஃப்டி பேங்க் வந்து வீக்லி மந்த்லி வரும்போது ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும் வரும்போது ஒவ்வொரு ஃபஸ்ட் வீக்கு, செகண்ட் வீக்கு, தேர்ட் வீக்கு, ஃபோர்த் வீக்கில் ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் ஹை வாலடைல் ஒரு நாளைக்கு 1000 பாயிண்ட்டு, 1500 பாயிண்ட்டு, 500 பாயிண்ட்டு, 1000 பாயிண்ட் க்ளோஸிங் ஆச்சு. இனிமேல் அது நிஃப்டியில் வந்து ஷிஃப்ட் ஆயாச்சு. போன வாரத்துலேருந்து நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 500, 600 பாயிண்ட் இன்ட்ராடே வாலடைல் லெஃப்ட் ரைட்டில் இருக்கும். ஹையர் டாப் ஹையர் மேலே போகிறது கீழே போகிறது. அதனால் ஆப்ஷனை வச்சு தான் மார்க்கெட் மேலே எங்கே போகுதுன்னு சொல்ல முடியுமே தவிர ஃபண்டமெண்டல் பாலிசி நியூஸ் டேட்டாஸ் வாட் எவர் இட் மே பி ஆல் அப்ரிசியேட்டட். கரண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் ஆஃப் நிஃப்டி 24,860 ஹை லெவல்.
பேங்க் நிஃப்டி அதே மாரி தான். மேற்கொண்டு எவ்வளோ மேல போகும் அப்டின்னாயி 50,100 நவம்பர் மாசம் கடைசி வாரத்துல லோ 50,100ல இருந்து டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் எண்ட்ல 53,888 வரைக்கும் வருது. இப்ப க்ளோஸ் 53,500 கிட்டத்தட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல மட்டும் டிசம்பர்ல ஆர்பிசி பாலிசியில் 0.5% ரிடக்ஷன் பண்ணுறதுனால சிஆர்ஆர் ஒரு 16,000 கோடி ரூபாய் லட்சம் கோடி ரூபாய் பேங்கிங் சிஸ்டம் உள்ள வரதுனால லிபரல் டிஸ்ட்ரிபியூஷன் லோன் அமௌண்ட் இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் கூட தான் செய்யும்போது குறையாது. ஏன்னா லிபரலாக கேஷ் வெளியே போகும்போது பர்ச்சேசிங் பவர் நிறைய வரும். பர்ச்சேசிங் பவர் நிறையும் போது ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து கீழே வரும். ஸோ இது லாட் ஆஃப் காம்ப்ளிகேட்டட் ஆர்பிஐ பாலிசி, monetary policy, whatever it is taken out. This is my opinion, but I don't know others to how they are appreciating this also. So Bank Nifty second, third week of December, maybe it will move 52,760. That will be resistance last week, and now that will be supported for this week and that week coming second and third week 53,700 760 as far as close to 54,000 but not more than 54,000. Overall Nifty consolidated weekly closing chart பார்க்கும்போது கடந்த வாரம் 5 வாரம் நல்ல மேலே க்ளோஸ் ஆகி இன்றைக்குமே நான் கீழே தான் இருந்து இந்த லாஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பரில் மட்டும் டாப் லெவல் ரெசிஸ்டன்ஸில் 24,860 இருக்குது. பாட்டம் லைன் வந்து 24,490 இருக்குது. இந்த ரெண்டுக்குள்ளே தான் செகண்ட் அண்ட் தேர்ட் வீக் போகும். எய்தர் 24,860க்கு மேலே போச்சா சொன்ன மாதிரி 25 வரலாம். 24,490 520க்கு கீழே வந்தால் further 24,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அப்சைட் லிமிடெட், டவுன்சைட் அன்லிமிடெட், intraday volatility much more than expected second and third week of December. Okay, Nifty also second and third week it will move on closing basis 24,590, 24,520, 24,490. Up to last week, these three figures in resistance. Now these three figures will act very strong support for further move up above 24,860, 24,940. Even it will hit 25,000 second and third week. But after fourth week, how it will move, wait and watch closely. Very interesting. Okay. Thank you.